நேற்று மாதிரியே இன்றைக்கும் நிறைய வெடி வெடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற எல்லா வெடியுமே வெடிக்க போகிறோம். ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆமாம் ஜாக்கி, நேற்று செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல. மயில் வெடி, பைக் வெடி, ஆங்கிரி பேர்ட் வெடி, பாம்பு வெடி எல்லாமே வெடித்தோம். இன்றைக்கி என்னென்ன வெடிக்க போகிறோம், என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஜாக்கி, மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் அது இதுன்னு ஆரம்பிச்சிடாத. நேற்று மாதிரியே நம்ம சும்மா வெடிக்கலாம், அதுவே நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை அபி, சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. நம்ம முட்டைக்குள்ளே வெடி வச்சு வெடிக்க போகிறோம். அது எப்படி சதுருதுன்னு பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கி பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட். என்னது, மறுபடியும் முட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறியா? எதுக்கு ஜாக்கி இதெல்லாம்? கவலைப்படாத மீனு, அன்னைக்கு சொன்ன மாதிரியே எல்லாமே கெட்டு போன முட்டைங்க தான். நான் எதையும் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? உனக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ கெட்டு போன முட்டைங்கள்லாம் கிடைக்குதோ ஜாக்கி? சரி, ஓகே, எப்படி பண்ணலான்னு சொல்லு. சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பட்டாசு வைக்க போகிறோம். என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அது ராக்கெட்டு தான். ஃபஸ்ட்டு 2-3 ராக்கெட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ராக்கெட் நானே வைக்கிறேன். சூப்பராக பறந்துச்சு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் ஒன் நான் வைக்கிறேன் ஜாக்கி. என்னோட ராக்கெட் ஒன்றை விட ஹைட்டாக போகும். இப்போ பாரு எவ்வளோ ஹைட் போகுது பார்த்தியா? நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வெடி வச்சு வெடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெடி நான் வைக்கிறேன், எப்படி சதுருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி பீஸாக சதுருச்சுன்னு? இப்போ ஸ்லோ மோஷனில் பாருங்கள், அது செம்மையாக சதுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆமாம் ஜாக்கி, செம்மையாக வெடிச்சு சதுருது. நான் ஒன்று வைக்கிறேன், அதை ஸ்லோ மோஷனில் பார்க்கணுன்னு ஆசை. அடுத்தது சரவடி மேலே முட்டை வச்சு வெடிக்க போகிறோம். இப்போ ஸ்லோ மோஷனில் எப்படி வெடிக்குது பாருங்க. இப்போ நம்ம அதே சரவடியில் ஒரு சாட்டையை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வெடிக்கிட்ட போயிட்டு நல்லா வெடிக்கும். இது நமக்கு நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ வெடிக்க போகுது. இப்போ வெடிச்சதை ஸ்லோ மோஷனில் பார்க்கலாமா? அடுத்து கலர் பொடியில் அணுகுண்டு வைக்க போகிறோம். அந்த அணுகுண்டு வெடிக்கும் போது எப்படி கலர்லாம் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் வைக்க போகிறேன். ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லோ கலரில் வைக்க போகிறேன். எல்லோ கலர் தெரியவே இல்லை. சரி, ஓகே, ஸ்லோ மோஷனில் தெரியுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிங்க் கலர் வைக்கிறேன். வெடிக்கிறது ஸ்லோ மோஷனில் சூப்பராக தெரியுதுல்ல? அடுத்தது க்ரீன் கலர் வைக்க போகிறோம். ஸ்லோ மோஷனில் க்ரீன் கலர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக ஆயிடுச்சுப்பா. கடைசியாக ஒரு எல்லோ கலர் வச்சு பார்க்கலாம். பா, செம்ம சவுண்டு, காது கிளியுது. லாஸ்ட்டாக நம்ம தக்காளியில் குருவி வெடி வச்சு பார்க்கலாம். என்ன இது, தக்காளி வெடிச்சு சதுருன்னு பார்த்தா அப்படியே இருக்கு. இதுவே அணுகுண்டு வச்சிருந்தா வெடிச்சு சதறி இருக்கும் ரோசி. நம்ம குருவி வெடி வச்சனால அப்படியே இருக்கு. அப்படியா? ஓகே, எல்லா வெடியும் வெடிச்சாச்சு. இங்கே பாரு ஜாக்கி, நம்ம வெடிச்ச கலர்லாம் எப்படி சதறி கிடக்குதுன்னு அழகா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.